Honorable Archana, what brings you to your feet? සර් මේ ඔබතුමාගේ අවධානයට යොමු කරනවා 111 වගන්දියස මට අහන්න කැමැති. Make it very brief, honorable member, please. නලින්ද ජයසු ඇමතිතුමා මේ අර අපේ COVID-19 වංජා දූෂණ ගැන ක්‍රිෂ්ණපුරම් ඔඩිට් ඊට පස්සේ මේ මර්දංගානි ඔඩිට් ගැන අපි සෙක්ටරල් ඕවර්සයිට් කමිටියෙන් කතා කරා. කතා කරලා මම සෙක්ටරල් ඕවර්සයිට් කමිටි මෙම්බර් විදියට මම පාර්ලිමේන්තු ලෙටර් එකේ Northern Province Account Secretary ලියුමක් යවුවා ඒ ඔඩිට් රිපෝට් එක 2022 ඔඩිට් රිපෝට් එක දෙන්න කියලා. හැබැයි අද වෙනකල් ඒක මට ලැබුණේ නැහැ. හැබැයි මට ලියුමක් දාලා තියන්නේ ඒක එළියට දෙන්න බෑ කියලා. ඒ කියන්නේ පාර්ලිමේන්තුවටත් සබ්මිට් කරන්න එයාට එහෙම එළියට දෙන්න බෑ කියන්නේ කතා මේ නලින්ද ජයසමතුතුමා ඒක බරපතල චෝදනාවක්. අපි මේ සෙක්ටරල් ඕවර්සයිට් කමිටි ඒ සෙක්ෂන් කිහිපයක් මම කිව්වා ඒක පැහැදිලිම තියෙනවා ඕන කෙනෙක්ව ගෙන්නලා විමර්ශන කරන්න පුළුවන් ඕන රිපෝට්. ඒකේ යට දෙන ඕන රිපෝට් එක අපිට බලන්න පුළුවන් කියලා. එතකොට මේ ලියුමට උත්තර දෙන්න අපිට. Honorable Minister. ගරු නියෝජක නායකතුමනි රාජ්‍ය පරිපාලන මන්ත්‍රීතුමා මගෙන් මම ඒක විමසීමක් කරලා දැනුම් දෙන්න. Second ministry statement. நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எத்தனாம் தேதி 7ஆம் தேதி நினைக்கிறேன் 7ஆம் தேதி இந்த 9 மணி அப்டேட்டை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இப்ப நான் சரியான சந்தோஷப்படுறேன் என்னென்றால் என்னோட இரவு 9 மணி அப்டேட்ல கணக்க பேர் 300 340 360 பேர் இந்த 9 மணி அப்டேட் அரசியல் அப்டேட்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சமூகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறேன். அதற்கு நான் கையாண்ட யுத்திகள் சில நேரத்தில் எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஒரு சமூகத்தையே நான் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறேன். எங்களுடைய அரசியலை திரும்பி பார்க்கறதுக்கு எங்களுடைய சமூகம் எங்களுடைய அரசியலை திரும்பி பார்க்காம விட்டதுக்குரிய முக்கியமான காரணம் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு எங்களுடைய சமூகத்துல எந்த வித அக்கறையுமே இல்லாம தான் இவர்கள் இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய இழப்பிற்கு பிறகு எங்களுடைய இனத்தினுடைய விடிவுகளை பற்றி சிந்திக்காம ஒரு சுயநலமா சிந்திக்கிற ஒரு படுமோசமான சமூகமாக மாற்றுறதுல வெற்றி கண்டிருக்கிறதா எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள். அதுக்கு நல்ல உதாரணம் சம்பந்தன் இருந்தாலும் ஒன்றுதான் செத்தாலும் ஒன்றுதான் என்ற நிலைமையில தான் எங்களுடைய சமூகம் வாழ்ந்தது. தமிழரசு கட்சி என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி திருகோணமேடியிலிருந்து எம்பியா வந்து 85-90 வயசுகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து இருந்து கொண்டு எங்களுடைய ஒரு இனத்தின் விடுதலையை சிதைச்சது சம்பந்தன். அந்த காலத்துல செல்வநாயம் அவர்கள் இவர்கள் இந்த ஜிஜி பொண்ணம் எல்லாம் துளைச்சி தனித்தனியே தங்களுடைய குடும்பங்களை கட்டிட்டு போக அதுக்கு பிறகு இவங்க சம்பந்தனாக்கள் வந்து சம்பந்தன் சுமந்திரன் என்கின்ற இந்த கூட்டம் எங்களுடைய இனத்தை படுமோசமாக சிதைச்சது. அதை நாங்கள் வாழ்க்கையில மறக்க இயலாது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்றால் எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு சிங்களம் தெரியாது. சிங்களம் தமிழ் தெரிஞ்சவன் யாரும் இந்த அரசியல்ல நாட்டங்கள் கொள்றதும் இல்லை. உதாரணத்துக்கு நான் 39 வயசு வரைக்கும் இந்த அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் யோசிக்கல, பார்க்க வேண்டும் என்றும் யோசிக்கல. சோ இன்றைக்கு நாங்கள் கதைக்க போற விடயம் சம்பந்தப்பட்ட ஊழல் வாதிகளுக்கு நெஞ்சு பயங்கரமா இடிக்கும். அதோட அதை காப்பாத்துறதுக்கு வலிக்கிறார்களுக்கு எண்ணம் இடிக்கும். சில கை நாடுகளுடைய பெயர்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை செய்திருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால ஓகே பாவம் என்று பார்க்கிற எல்லாமே என்னால இயலாது. சோ நாங்கள் நேரடியாக இந்த இடத்துல கதைக்க போறோம். நீங்க எந்த வழக்கம் போடலாம் பிரச்சனை எனக்கு. நீங்க வழக்கு போட்டப்ப வேற கொண்டு போட போறீங்க. ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு வேலையே அர்ச்சுனாக்கு எதிராக வழக்கு போட்டு தெரியுதான். ஆரை கொண்டு வழக்கு போட்டாலும் நாங்கள் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட்லயா போட போறீங்க, டிஃபேமேஷனா போடுங்க, பிரச்சனை இல்லை. கதைக்க போறது நேரடியான விடயம் உங்களுக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னம் நான் வடக்கு மாகாண சபைக்கு போனேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய செக்ரட்டரி கௌசல்யா நரேந்திரனோட, அவ பாராளுமன்ற செக்ரட்டரி தான், உங்களுக்கு தெரியும். கௌசல்யாவோட நான் வடக்கு மாகாண சபைக்கு அன்றைக்கு தான் வடக்கு மாகாண சபைக்கு நான் போய் சீஃப் செக்ரட்டரி ஆபீஸுக்கு போனேன். நான் நேரடியாவே சகல விடயங்களையும் உங்களுக்கு உண்மையை சொல்றேன் என்ன நடந்தேன். சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல போய் சீஃப் செக்ரட்டரி அப்ப அவ இன்னும் 2-3 மாதத்துல டிசைன் பண்ண போறா. அவ மீட் பண்ணி நான் கேட்டேன், அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அஸ் அ மெம்பர் ஆஃப் செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி, துறைசார் மேற்பார்வை குழுவினுடைய கமிட்டி மெம்பராக டிஎம் மேடம் எங்களுக்கு சில ரிப்போர்ட்டுகள் வடக்கு மாகாணத்தின் மாகாண சபையில இருக்கிற சுகாதார அமைச்சில இருந்தும் உங்களுடைய இன்டர்னல் ஆடிட்ல இருந்தும் எங்களுக்கு தேவை. பாராளுமன்றத்துல சில ஊழல்களை நாங்கள் பாராளுமன்றத்துல வெளிக்கொண்டு வாரத்துக்கு என்று சொல்லி நான் அவட்ட கேட்டேன். அப்ப அவ சொன்னவன் என்ன ரிப்போர்ட் என்னிடம்
அந்த ரிப்போர்ட்டை கேமராவால் போனால் எடுத்து பிரிண்ட் இருந்தது. நான் அதை கொடுத்து சொன்னேன், இதுண்ட ஒரிஜினல் ஃபுல் ரிப்போர்ட்டும் இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் எனக்கு வேணும், இது பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ண போறேன், ஸோ அதை நீங்க தர்றீங்களான்னு அவ சொன்னவா, டாக்டர் நீங்க ஒரு ஒபிஷியல் லெட்டரா லீகலா கேளுங்கோ, நான் அதை கட்டாயம் தரேன். ஒபிஷியல் லெட்டரா அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த கெப்பாசிட்டியோட. நான் சும்மா எல்லாம் எனக்கு தெரியுமென்று கேட்டு வேண்டிக்கிட்டு போறதுக்கு நான் வரையில. நான் ஒபிஷியல் கெப்பாசிட்டியில தான் ஐ வில் சென்ட் யூ அன் இமெயில். நான் உங்களுக்கு கிளியரான இமெயில் அனுப்புறேன். அதோட அந்த ரிக்வெஸ்ட் லெட்டரை நான் அதுல உங்களுக்கு போட்டு விடுறேன்னு சொல்லி சொன்னேன். சரிதானே? அதுக்கு பிறகு நான் அன்றைக்கு பின்னேரம் அந்த ரிக்வெஸ்ட் லெட்டரை போட்டேன்னா எனக்கு உடனே சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸர் இருந்து இமெயில் திருப்பி ரிப்ளை வந்திருந்தது. கால் பண்ணியிருந்தவன் நம்பரை கொடுத்துட்டு போனேன், அங்க இருந்து கால் பண்ணவன் இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஹாய்க்கிறேன் டாக்டர், உங்களுக்கு நாளைக்கு அந்த ரிப்போர்ட்டை நீங்க ரெடியா எடுக்கலாம், ஸோ ஃபுல் டீடைல் ரிப்போர்ட் எனக்கு எடுக்கலாம்னு சொன்னவன். நான் சரி ரெண்டு போட்டேன். நெக்ஸ்ட் டே நான் போயில ஃப்ரைடே, நான் இது போனது எனக்கு டியூஸ்டேல, வெனிஸ்டே தேர்ஸ்டே போய் அந்த ரிப்போர்ட் எடுத்து அதுதான் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி கண்டு சொல்லி 385 லட்சம் அல்லது 38.5 மில்லியன் பொதுமக்களிட்ட சேகரிக்கப்பட்டு, சேர்த்ததே முழுப்பில சரிதானே, சேகரிக்கப்பட்டு அந்த பணத்தை அதை நான் நேர ஆடிட் ரிப்போர்ட்ல இருக்கிறதே சொல்றேன், அந்த வைத்தியசாலையில அந்த பணத்தை சட்டத்துக்கு முரணாக பாவித்து, சரிதானே. உங்களுக்கு தெரியும் அகில விராஜ் காரியவசம் அவர்கள் இப்போது சிறைக்குள்ள இருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் அரசாங்க அதாவது அமைச்சர்ன்ற பலத்தை பாவிச்சு முறையற்ற விதத்துல 3 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சம்பளத்தை எடுத்து வச்சுக்கொண்டு தங்களுடைய பர்சனல் வேலைக்கு பாவிச்சுட்டு தான் அகில விராஜ் காரியவசம் போயிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் சரிதானே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் கரம்போட் ஊழல்ல கூட அதை அந்த கரம்போட்டை பிரிச்சு கொடுத்தாண்டு தான் 15-20 வருடங்கள் கரம்போட்டு ஊழல்ல போய் மைந்தானந்த அழுத்கமையாக்கள் இருக்கணும். ஸோ இந்த 38.5 மில்லியன்ன்றது எப்படி பாவிக்கப்பட்டது, இது சட்டத்துக்கு 100% சட்டத்துக்கு முரணானது, ஈகோட்டத்துக்குமானது, யார் பாவிச்சன்ற பேரை நான் இதை சொல்ல விரும்பல, வழக்கில் நடந்து கொண்டிருக்கேன், நான் இதை கதைக்க விரும்பல. ஸோ இவை அந்த ஃபுல் ரிப்போர்ட்டும் என்னோட மாட்டினபடியா நான் அதை கேட்கல, அந்த ரிப்போர்ட் எனக்கு தந்திருந்தது. அந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு சொன்னேன், பெரிய முதல்வரால் மாட்டி இருக்கிறார், செக்டரல் ஓவர்சைட் கமிட்டியில போடப்பட்டிருக்கண்டு, செக்டரல் ஓவர்சைட் கமிட்டிலையும் அந்த ரிப்போர்ட் போடப்பட்டு அது இன்கொயரி ஹோல்ட் பண்ணப்படும் உண்டு. ரெண்டாவது மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில அதுவும் போடப்பட்டு அது இன்கொயரிக்கு போடப்படும். இது 2 சரிதானே, இது நடக்கிற விடயம். சோ அதற்கு பிறகு அதே மாதிரியே உங்களுக்கு தெரியும் தெல்லிப்பள வைத்தியசாலையில வெல்ஃபேர் சொசைட்டில காசு சேர்க்கப்பட்டு அதுக்கு ஒடிட்டே இல்லை. இதுக்காவது ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. 260 பெட்ட காணையில வைத்தியர் தர்ஷனுடைய அண்ணாவுக்கு கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல இருக்கிறது. அது என்னதான் மூடி மறைச்சாலும் ஆடிட் ரிப்போர்ட்டை இனி மறைக்க இயலாது. உங்களுக்கு நான் இது ஏற்கனவே சொன்னேன், நான் இது வடிவா. ஸோ வைத்தியர் தர்ஷனுடைய அண்ணாவுக்கு கமலம் பில்டர்ஸுக்கு கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 260 பெட்டை காணையில அப்படி பல விடயங்கள் அங்க ஆடிட் பண்ணப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த விடயம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஆதாரங்கள் இல்லாம அர்ச்சுனா கதைக்கிறார் என்று சொல்றாக்களுக்காக அந்த விடயங்கள் கதைக்கப்பட்ட ஒன்று. மிக தெளிவான ஒரு ஊழல் ஆதாரம் சரிதானே. சரி, அது அப்படி இருக்கீங்கல்ல. எனக்கு அதுக்கு பிறகு என்னுடைய இன்ஃபர்மேஷன் தாராக்களுக்களால அனுப்பப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணபுரம் ஆடிட், அதே நேரத்துல அதே ஆள் தான், அதேதான் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில யார் இந்த ஆடிட்டுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவரே தான் கிருஷ்ணபுரம் ஆடிட்டுக்கும் கிருஷ்ணபுரம் என்று சொல்லுகின்ற COVID-19 சென்டர்ல இருக்கிற அந்த ஊழல், அத வந்த பொருட்களை காணையில என்கிற விடயம் தொடர்பான ஊழல்கள், அதுக்கும் கிருஷ்ணபுரம் ஆடிட்டுக்கும் மருதங்கேணி ஆடிட்டும் இதே மாதிரி செய்யப்பட்டு அது அந்த நேரத்தில் இருந்த ஆளுநர்களால் அது மூடி மறைக்கப்பட்டது. அந்த ஆடிட் ரிப்போர்ட்டும் என்னோட நான் இப்ப பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறேன். அதை சமர்ப்பிச்சு போட்டு நான் இவைக்கு திருப்பவும் அதே சீஃப் செக்ரட்டரியும் போய் திருப்பியும் மாவட்ட சொன்னேன், மற்ற ஆடிட் ரிப்போர்ட்டும் வேணும், எனக்கும் அதில் ஒரிஜினல் சர்டிஃபைட் காப்பியை தாங்கோ, பாராளுமன்ற உறுப்பினரா நீங்க சர்டிஃபை பண்ணி தாங்கோ, திஸ் இஸ் சர்டிஃபை ட்ரூ காப்பி என்று சர்டிஃபை பண்ணி போட்டோ காப்பி அடிச்சு தாங்கோ. நான் கேட்கல சொன்னவ, சரி டாக்டர் நீங்க அதுக்கு ரிக்வஸ்ட் அனுப்புவோம் நான் பாக்குறேன். அதற்கு பிறகு பலத்த வடக்கு மாகாணத்துல இருக்கிற கை நாட்டு அரசியல்வாதிகளால இதை கொடுக்கா எங்கோன்னு சொல்லி பிரஷர் பண்ணப்பட்டது. சரிதான், அதுதான் உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன், நேரண்டு பார் சிறி
சரிதானே. பாரசூரி தொலைபேசி அழைப்புகள் எடுத்து இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் என்கின்ற விடயத்தை கதைச்சிருக்கப்பட்டது. ஸோ அதுக்கு எப்படி கொடுக்காம விடுவோம்னு திங்க் பண்ணினவ வடக்கு மாகாணத்துல இருக்கிற யாரோட விளையாடுறீங்க சரிதானே கேளுங்க. அர்ச்சுனா என்ன வேலை செஞ்சிருக்கிறேன்டா இன்றைக்கு இந்த இப்ப கதைச்சிருக்கேன் சிங்களம் தெரியாதாக்கள் கேளுங்க. அதை எனக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தவா, அதுக்கு பிறகு அவ சீஃப் செக்ரட்டரி எனக்கு போட்டிருந்தவா, இது தொடர்பான எந்த ஃபைல்களும் தன்னிட்ட இல்லை என்று தான் போட்டிருந்தவா. இன்டர்னல் ஆடிட் செய்த ஆடிட்ல சீஃப் செக்ரட்டரி எனக்கு கடிதம் போட்டிருந்தவா, இது தொடர்பான ஃபைல்களும் இல்லை. நேரடியாக நான் அங்க போய் சொன்னேன்னா, இது நான் சும்மா அர்ச்சுனா ராமநாதன் தானே யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காக கேட்கலடா, இது செக்டரல் ஓவர்சைட் கமிட்டில போட்டுட்டேன், உங்களோட விருப்பம். பட் என்னால இதுக்கு மேல யாரையுமே காப்பாற்ற இயலாது, இதுக்கு மேல காப்பாற்ற இயலாண்டு மல்டிபரல் இனி அடிபடும், அது 50 ஆக்களுக்கு அது பறக்கும், இன்ட்ரடிக்ஷன் பண்ணப்படும், அதை நீ உங்களோட விருப்பம் மட்டும் நான் தெளிவா சொல்லி இருந்தேன். சொல்லி போட்டு வந்தேன். நான் யாரையுமே ஓன் பண்ணல, பட் லீகல் ஆக்ஷன்ஸ், லீகல் கன்சிக்வன்சஸ் வில் ஃபாலோ, அவ்வளவுதான் நான் சொன்னது லீகலா. அதற்கு பிறகு எனக்கு அங்க இருந்து அவ சொன்னவ, டாக்டர் இதை நீங்க கடிதம் போட்டிருந்தவ, டாக்டர் வடக்கு மாகாணத்துல சுகாதார அமைச்சில போய் இதை தேடி எடுங்க, அங்கதான் நீங்க கிடக்கட்டு. நான் சொன்னேன், நீங்க தான் சீஃப் செக்ரட்டரி, கடிதம் போட்டிருந்தேன் நான் அவாக்கு. எல்லா கடிதங்களும் இருக்குது, நீங்க வழக்குகளை போடலாம், நாங்கள் வேண்டாம் டிஃபமேஷன் வழக்குகளுக்கு வரோம், பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்ன உங்களை இங்க செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி கூட்டிட்டு வந்துருவோம். பயப்பட தேவையில்லைண்டா, பல பேர் நினைக்கிறோம் என்னடா, ஓகே அர்ச்சுனா எம்பி இல்லாம போனவொன்னா இந்த இதெல்லாம் இல்லாம போயிருமான் இல்ல, அதுல இருக்கும் சகல பேருக்கும் போன் பண்ணிக்கிறேன். அதாவது இன்றைக்கு இந்த கதையை பார்த்த அப்புறம் உங்களுக்கு விளங்கி இருக்கும், இது யார் சொல்லி சுகாதார அமைச்சர் என்ன பதில் சொல்றான்ற தமிழாகதை நான் இதுல சொல்றேன். அதுக்கு பிறகு எனக்கு பதில் போட்டிருந்தவ, டாக்டர் இது நாங்கள் எங்கள்கிட்ட இல்ல, வடக்கு மாகாண சுகாதார அமைச்சிட்ட கேளுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் அவைக்கு தான் போன் பண்ணி சொன்னேன், நீங்க இப்படித்தான் விளையாட போறீங்கன்னா எனக்கு வேற வழி இல்லை, நான் செக்டரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு நான் இதை போடுறேன், கம்ப்ளைண்டா போடுறேன். அது இன்றைக்கு இந்தியான் டேட், அது டேட் பண்ணப்பட்டிருக்கணும். இன்றைக்கு ஷெடியூல்ல வந்த வேற ஒரு விடயத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டபடியா, அதுவும் வேற ஊழல், அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டபடியா, சுப்ரீம் கோர்ட் வழக்கு நடக்குதுன்றதால அந்த ஷெடியூல் பண்ணப்பட்ட அந்த விடயம் பிளாக் பண்ணப்பட்டதால எங்கட மிச்ச செக்ஷனுக்காக எல்லா ஆபீசர்ஸும் வேற ஒன் பண்றதுக்காக டேட்டை மாத்திருக்கிறார்கள் வாரக்கிழமை. சரிதானே, அதுதான் நடந்த உண்மை. இன்றைக்கு செக்டரல் ஓவர்சைட் கமிட்டியில ரெக்கார்டிங் உங்களுக்கு வெளியால வந்திருக்கும். வெரி அன்பார்ச்சுனேட், அந்த ரெக்கார்டிங் வெளியால வராது காரணம் இன்றைக்கு செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி நடக்கல. இன்றைக்கு பெரிய பம்பரம் நடந்திருக்கு, நடக்கல. சரிதானே, 10:30 இன்றைக்கு செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி இருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு பாராளுமன்ற அமைச்சர்கள் கன்சக அபேரத்ன நலிந்த ஜேதிஸ் இருவரையும் சந்திச்சு நான் சொன்னேன், பார்லிமெண்ட்டுக்கே நாங்கள் அதை தரமாட்டோம் என்று சொல்லி கடிதம் போட்டிருக்காங்க. அவங்க நம்பல. அப்ப இல்ல சரி அப்படி போட்டிருக்க மாட்டாங்க, நாங்க இதுங்க வரேன் தமிழ்ல தானே கடிதம் போட்டவ. சோ அதை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு சீஃப் செக்ரட்டரி அவங்க பவளராணி பேர் உண்டு, புஷ்பராணியோ ஒரு ஆள், அவாக்கு பதில அசிஸ்டன்ட் செக்ரட்டரி எனக்கு அந்த கடிதத்தை போட்டிருக்காரு. அவா போடாம அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போட்டிருக்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி யாரும் ஒரு ஆள் என்ன தெரியும், யாரும் மாட்ட போது மாற்றால் மாட்டும், அது பிரச்சனை இல்லை. சோ கேளுங்க கதைய, சரிதானே. சோ அந்த கடிதத்தை நான் இன்றைக்கு இந்த எஸ்ஓசி செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி சேர்மனுக்கு கடிதத்தை அனுப்பி டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்ல பாருங்க, இப்படி வடக்கு மாநிலத்தில் இருக்க சுகாதார அமைச்சு இப்படி விளையாடுது. அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க, என்னடாப்பா இப்படி இருக்குது, ஒடிட்ல பிள்ளை இல்லைன்னா ஆரை காப்பாத்துறாங்க. நான் பெரிய முதலை இல்ல, சின்ன முதலை, கோடி கணக்கா அடிச்சு 4-5 வீடுகளும் கட்டி வச்சிருக்கிறார் ஐயா, வேற சொந்தக்காரருக்கு. அதுவும் நாங்கள் பிரைபரி கமிஷனுக்கு போட்டிருக்கணும், அதுவும் தோன்றாங்க. பட் இதுதான் வடக்கு, இப்படிதான் வடக்கு அழியுது என்று தெளிவாக சொல்லிக்க they are very shocked. ஸோ அமைச்சர் சொன்னேன், யூ ஆர் ஃப்ரீ டு டாக், நீ பாராளுமன்றத்தில் போடு, பார்லிமெண்ட்டுக்களால நாங்கள் வேலை செய்வோம், வேற வழி இல்லை. என்னடா நாங்கெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறது அங்க 50 லட்சம் இங்க 20 லட்சம் 10 லட்சம் அடிச்சு தப்பில்லாமண்டு. ஆனா இதை ஓப்பன் ஆக்கிக்கல. இப்படித்தான் கெஹலிய ரம்புக்குள்ள போனவர். சோ இப்ப இவைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கெஹலிய ரம்புக்குள்ள இப்படித்தான் போனவர் சிறைக்குள்ள, சரிதானே. கெஹலிய ரம்புக்குள்ள இதே மாதிரிதான் சிறைக்குள்ள தாங்க போமாட்டோம்னு நச்சு கொண்டு வந்தவ 20-30 வருஷம் போனவ. இது அதை விட மோசமான ஒரு பயங்கர 19 வருஷமா சிஸ்டத்துல இருந்து கொண்டு களவு பத்தாக்குறைக்கு அர்ச்சுனா ராமநாதன் வடக்குக்கு வரக்கூடாண்டு அவர் தன்னுடைய கோர்ட் ஸ்டேட்மெண்ட்லயே கொடுத்திருக்காரு, இவர் வடக்குக்கு வரக்கூடாண்டு நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணினாங்க. அதே ஃபேல் இனஃப் எப்படி கலர் ரெண்டு காட்டுறதுக்கு, சரிதானே. அதை நாங்கள் கோர்ட்ஸ்ல பார்த்து கொள்ளுவோம், அது பிரச்சனை இல்லை. என்னதான் சட்டத்தை காரணம் கொண்டு தான் எங்களுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பிக்கிறதுக்கு பிறந்து வரணும். நாங்கள் 4 பேர்
119 பேர் எக்ஸாம் எழுதினதுல நாங்க 4 பேர் அட்மின்லயே அர்ச்சுனா ராமநாதனுக்கு தனி பேர் இருந்தது. இவன் எங்கட செஷன்கள் நடக்கல பார கூட எனக்கு தான் பொறுப்பா தரவங்க சார். தனியாவே பாரன்றது எத்தனை போத்தல் எடுக்கிறது, எத்தனை போத்தல் மிஞ்சுது அந்த அளத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் என்றால் அவன் களவெடுக்க மாட்டான், அவன் காசு சுத்த மாட்டான், அவன் தேவையண்டா ஒரு போதல சொல்லி எடுத்துட்டு போவான் என்கின்ற நிலைமையில இருந்து நான் போய் சொல்லி எடுத்திருக்கேன் சார். அபிபொன்னது சார் நான் அன்றைய நாள் சகல பேரும் குடிக்கல, நான் குடிக்கிறேன். வளமையா குடிக்காத ஒருத்தனை பிடிச்சுதான் இதுக்கு பொறுப்பா போடுறாங்க. இப்ப நான் பேர் சொல்லல, இப்ப பெரிய ஒரு பதவியில இருக்கிற சுகாதார அமைச்சர் பெரிய பதவியில இருக்கிற சேருவாள் சார் சொன்னார், குடிக்காதவனதுக்கு பொறுப்பு போட்டு பெரிய யோசனை இல்லை, குடிக்கிறவன் ஒருத்தனுக்கு பொறுப்படுங்க. பச்சே கையாடி வந்தா முழு குடிகாரன் போடுங்க. நான் சொன்னே, நீங்க அண்டை குடிச்சு டிஜேல ஆடிக்கொண்டிருப்பீங்க, நான் போத்தல் அண்ணி கொண்டிருக்க இப்ப இந்த மனம் கேட்கல. சார் சொன்னார், இல்ல ஒரு போத்தல் 15, 30, 40 ரூபா 40, 50 போத்தல் ஒரு முறையும் காணா போகுது. அவ்வளவு அன்றைக்கு நான் தான் பார்மேன். அன்றைக்கு சார் வெறியில, நான் பேரை சொல்லல, ஒரு சார் ஆள் எங்கடைய அர்ஜுனத்துல என்ன சார் இல்ல, வேற ஒரு சார் ஆள் வெறியில என்ன கேக்குறார், மேன் you are new to this hotel, I never saw you here. நான் உங்களுக்கு ஒரு நாளுமே பார்க்கல, நீங்க இந்த ஹோட்டலுக்கு புதுசாண்டு. நான் ஹோட்டல் பார் மேல திஸ் இஸ் டாக்டர் அர்ச்சுனா, so one of your student. அவர் வந்து ஃபுல் பரி அந்த போட்டோ இருக்கு என்னோட சார் என்னோட கதைக்கிற அது எங்க இடக்க வரியா, அது பழைய பேஸ்புக்ல இருந்தது, நீ எங்க இடக்க வரியா, அந்த போட்டோ என்னோட இருக்கு சார். நான் பாருக்கு உள்ளுக்குள்ள நிக்கிறேன். நான் அன்றைக்கு நான் ஃபுல் பிளாக்ல ட்ரெஸ் பண்ணி இருந்தேன், நைட் பார்ட்டி தானே, ஸோ ஃபுல் பிளாக், எவ்ரி திங் பிளாக். அவர் நினைச்சா நான் பார்மேன் ஆக மாட்டேன், சீஃப் பார்மேன் ஆக மாட்டேன். ஸோ அப்படித்தான் நாங்கள் வேலை செய்யற இடத்துலையும் வேலை செஞ்சாங்க, பார்லிமெண்ட்லையும் அப்படித்தான் இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சண்டை ஒன்று வந்துட்டு, அப்ப இந்த மட்டக்களப்புல இன்றைக்கு சிறையில சண்டை பிரச்சனை வருது, நான் வெளியே சொல்லி போட்டேன்னு சண்டை வந்துட்டு, அது பார்லிமெண்ட்ல உங்களுக்கு வேற இந்த சண்டைகள் கேமராவில் சண்டை வந்த உடனே ஒயாதமா ஓகமே கரல எத்தே என்று சொல்லி, இப்ப அதாவது நீதான் இந்த மட்டக்களப்பு சிறைச்சாலையை தூண்டி இருப்பேன் ஒருத்தன் முன்னைக்கு இருந்தா சும்மா பம்பலை கத்தினான். அதிகரணிக ஹரிதேன். அதாவது உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு நீங்கள் யாருக்கு கை நீட்டுங்கன்னு நினைப்பாங்க. நிற்கும் பொருவட்டை நிக்க ஃபன்னு கிட்ட ஆத்தல் கிட்ட விவேகானந்தம் கண்டிப்பாங்க. அதாவது சும்மா ஒரு ஜோக்கு சொன்னான், சீரியஸா எடுக்காதேன்னு சொல்லி. இன்றைக்கு பின்னேற நடக்கல இன்னொரு விடயம், டிரான்ஸ்லேஷன் இஷ்யூ. நான் சாணக்கியனுக்கு சொல்றேன் ஒரு என்னுடைய ஸ்பீச்சில், நீங்க கிழக்க மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க, வடக்கு நான் பார்த்துக்கொள்றோம், வடக்கு பக்கம் சும்மா வேற வேணான்னு சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு வீடியோக்கு அதை விளங்காத சிங்கள எம்பி ஒரு ஆள் எழும்பி எனக்கு பேசுறாரு, வடக்கு கிழக்கு பிரிக்கிறாங்க அப்படி இப்படி என்று. பேருந்து திருப்பி போய் மேலே சேரிட்ட இருக்கிற அவட்ட போய் சொன்னேன், டிரான்ஸ்லேஷன் பிள்ளை ஐயா, நான் அதை சொல்லிடுறேன், நான் சாணக்கியனுக்கு சொல்லி பம்பலா சுமந்திரனுக்கு சொல்லி நக்கல் அடிச்சது இன்னைக்கு சிறு ரஜீவனுக்கு நான் கிழிச்சிருக்கிறேன், நீங்க எடுத்து பார்க்கலாம். சரிதானே, ரஜினி சும்மா பம்பல அந்த கோவிச்சோன்னு எழுப்பி போயிட்டு எனக்கு விளங்கல ஏன்னு, அதனால அதுக்கு என்ன பய சொல்றேன்னு எனக்கு தெரியாது. ஸோ சும்மா பம்பலா தான் நான் சொன்னேன், நான் ரஜினிக்கு அதை கோவிச்சுட்டு போட்டாங்க. ஸோ என்னன்னா நான் பார்லிமெண்ட்லையும் அப்படித்தான் நாங்கள் பேர் எடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு அப்படி யாரோடையும் எல்லாருமே குழப்பறாங்க. சீரியஸா ஒரு அண்ணன் கண்ணெல்லாம் கிளைய சொன்னா போறியாடா உண்மையா ரிசைன் பண்ணி, நான் சொன்ன போறேன் கவலையா இருக்கடா, ஒரு வழியும் இல்லையா லோகிசலோ இப்படிதான் சிக்கல், அதில் நான் போறேன் பார்லிமெண்ட்டை விட்டு, பட் ஐ வில் கம் பேக் சொல்லி தே ஃபீல் எம்டி. அவங்க அழுற கண்ணெல்லாம் கண் கிளங்கிட்டு மச்சான் சொல்லிடா என்ன செய்யறது, ஏதாவது வழி செய்யறாத, காசு வேணுமெண்டா சொல்லி தாரேன். இல்லை எனக்கு எங்கட சனம் காசு தரும், தந்திருக்கு சனம், அது எந்த சனம் தேவையா போடுமே, காசு பிரச்சனை இல்லை, பட் நான் அது டெக்னிக்கலா யூஸ் பண்ணி யோசிச்சுதான் நான் டிசைன் பண்றேன் என்று சொல்லி சொன்னேன். சரிதானே, சோ இதுதான் எங்களுடைய நிலைமை. இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்னண்டா, இந்த அம்மணி எனக்கு போட்டிருக்கிற கடிதம், அந்த கடிதம் நேற்றைக்கு நான் சப்மிட் பண்ணேன் பார்லிமெண்ட்ல, சிங்களத்துல நான் சப்மிட் பண்ணேன். இன்றைக்கு அதை நேரடியாக எஸ்ஓசிக்கும் சப்மிட் பண்ணி, சேமனுக்கும் சப்மிட் பண்ணி, மெம்பர்ஸுக்கும் வடிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போறேன். நான் நிக்க மாட்டேன் நீங்க காலத்துக்கு, பட் கௌசல்யா வில் பி தேர். She will become the member of Sectoral Oversight Committee Health. She will come there. I will be there around. But please look after this and சொல்லி, no. Whether you are there or not, we will look after this. அதாவது நீ நிக்கிறியோ இல்லையோ நாங்கள் கட்டாயம் இதை பார்ப்போம். டோன்ட் வரி. இவ்வளவு காசு அடிச்ச ஒருத்தனை நாங்கள் விட ரிட்டையர் பண்ண போறாரு. அவர் சரிதான், கிளட்டு பிள்ளை ரிட்டையர் பண்ண வேற போறார். நான் துளைச்சிதான் விடுவேன், நான் விட மாட்டேன் சிம்பிளா. இப்படி 1 வாரம் ரூபா கொள்ள இல்ல, கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா சனமெல்லாம் கோவிட்ல சாக, இவங்க கோவிட்ல மருதங்கணி இது
கிருஷ்ணபுரத்துல அந்த கோவிட் சென்டரை கட்டி போட்டு அதை கட்டுறேன் அதுல காசுகள் அடிச்சு அக்கௌண்ட் மேனோட சேர்ந்து அதுக்கு இன்கொயரி நடந்தோன்றிருக்காம இப்பவும் இன்கொயரி நடக்குதாம். அதுக்கு அவ பதில் போட்டிருக்கணும். அவ பிரதம செயலாளர் இவாக்கு கடிதம் போட்டிருக்கிறா. அந்த ரிப்போர்ட்டை அர்ச்சுனா குடுங்கொண்டு டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் குடுங்கொண்டு அவ அங்க கடிதம் போட்டிருக்கா. அவ போல அங்க பாஸ் பண்ணிட்டா தங்கள்கிட்ட இல்ல நீங்க குடுங்கொண்டு அவ சுகாதார செயலாளர் மீது கடிதம் போட்டிருக்கா. இப்போ இன்கொயரி நடந்து கொண்டிருக்கிறபடியா எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை தெரியல. எப்படி பம்ப விளையாடுவாங்க எப்படி பம்ப. சோ நான் அதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கும் தேவை கலரை பிடிச்சு வடக்குல பேரெடுக்க வேணும்னு தானே. சோ இனி நான் பார்லிமெண்ட்ல இல்ல தானே. இப்ப நான் போன பிறகுதான் தாங்கள் தான் இதை கண்டுபிடிக்கிறோம் சொல்லி போன பிறகுதான் அதை கண்டுபிடிப்பேன். சரிதானே. அதைத்தான் நான் இன்றைக்கு பாராளுமன்றத்துல பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து மேல போய் டிப்யூட்டி ஸ்பீக்கர் சொன்னேன். திஸ் இஸ் 111(743) 7 directly and 43 indirectly. This clearly says அது அதாவது 111(7)(4)(3) செக்ஷன்ஸ் இவ்வளவும் எனக்கு அது பாடமாயே போயிட்டு பார்லிமெண்ட் விட்டு போறேன். பட் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் பாடம் 111(7)(4) தெளிவா சொல்லுது சார். 7வது செக்ஷன் 4வது செக்ஷன் 3வது செக்ஷன் டிரெக்டா 7வது செக்ஷன் 4வது செக்ஷன் 3வது செக்ஷன் சொல்லுது தெளிவா. என்னடா சார் அது ஒரு பார்லிமெண்ட் செக்டரல் ஓவர்சைட் கமிட்டில as a member-ஆ if I ask some documents they have to give, otherwise it's parliament privilege issue. சரிதானே. பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் நான் அதை போடையில பார்லிமெண்ட் பிரிவிலேஜா. ஏனென்றால் எந்த மனச்சாட்சிக்கு இவையோட வேலையும் போய் 7 வருஷம் ஜெயிலுக்குள்ளையும் போய் நம்ம ப்ரூவ் பண்ணினா. ஆனா கடைசியா நெகோசியேஷன்ல கெஞ்சி கூத்தாடிவினம் அவை நான் ஒருத்தரையும் நாசமா இருக்க விரும்புகிறேன். சம்பந்தப்பட்ட பேர் இருக்கிற செக்ரட்டரி களவெடுக்கல தானே. இப்ப புதுசா தான் எங்கேயோ வந்திருக்கா கூட. பட் அவாக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்றாங்க. பட் அதுதான் இவையில இருக்கிற பிளேன் என்றால் இவ யாரையும் காப்பாத்த யாராவது இவங்க கோல் பண்ணி சொன்ன உடனே யாரு கோல் பண்ணி சொன்ன உடனே எம்பி மேயர் கோல் பண்ணி நாங்க பார்லிமெண்ட்ல பார்த்து கொள்றோம் உடனே இவன் நினைக்கிறது ஓகே ஒழிச்சு போட்டு கடிதம் மட்டும் எப்படி அடிச்சு கொடுப்போம் என்ன நடக்குமாண்டு அந்த கடிதத்தோட கொடுத்துருக்கேன். நம்ம திருப்பி சொல்லியிருக்காங்க. திருப்பி இவாக்கு லெட்டரை போட்டு நீங்க போய் நேர கேளுங்க. பட் அதை தான் ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குலாம் எடுக்கிறேன் செக்யூரிட்டி இதுக்கு அவர் அமைச்சர் நலிந்த ஜேஸ் எழுப்பி பதில் சொல்லியிருக்கிறார். பதில் சொன்னது மட்டுமில்லை அவங்க எடுப்பாங்க அதை தூண்டுவாங்க. அநியாயமா நீங்களும் அதுக்கு சப்போர்ட் போறீங்க. சீஃப் செக்ரட்டரியில இருந்து உங்களுக்கு இன்டடிஷன் வந்துச்சென்றால் அதுக்கு பிறகு இந்த இன்கொயரி முடியும் வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில ரிட்டையர்மெண்ட்டும் வராது ஒன்றும் வராது. ஸோ ரிட்டையர் பண்ற இந்த நேரத்துல ஏன் இந்த தேவையில்லாத வேலை ஆக்களை காப்பாத்துறதுக்கு கள்ளங்களை காப்பாத்துறதுக்கு ஏன் வேலை உங்களுக்கு ப்ரெஷர் என்றால் அது வேற பிரச்சனை. அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. பட் அதுக்கு இப்படி முட்டாள்தரமான வேலைகளை சீஃப் செக்ரட்டரி செய்யக்கூடாது. புதுசா வந்திருக்கிற வடக்குமான செக்ரட்டரி அவாக்கு என்ன பேரோ தெரியல. அவாக்கு சில குடுவை கொடுத்தனா என்றால் வடக்கு மாநிலத்துல சுகாதார அமைச்சர் செயலாளர் வரைக்கும் SLAS முடிச்சவரா செயலாளர் வாரன்றது இஸ் நாட் அக்ரியபிள். somebody should become a secretary who has medical knowledge on this. அதால நான் மாகாண சபையில எடுக்கிற நேரம் செக்ரட்டரி ஒரு டாக்டரால தான் போடுவேன். அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சவரால் தான் டாக்டர் செக்ரட்டரியா இருக்கலாம். how a SLAS person can be a secretary for the health ministry health sector. அது இதுதான் பிரச்சனை என்றால் இது கயந்திரமாருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் கிளி நீங்க பேரம் கொடுத்து ஆறுதலா சரிதானே. சும்மா ஓரல் கேன்சர்ண்டா என்னன்னு தெரியாது, அதுக்கு மோஸ்கோமன் கோசன் என்ன தெரியாது. சும்மா புகையில வேணாம் கைக்க விரும்பல தனித்தனி வீடியோ வேணாம் உங்களுக்கு போடுறேன் சரிதானே. தனித்தனி வீடியோ எனக்கு 5-6 வீடியோ போட வேண்டியிருக்கு. பட் இன்றைக்கு இந்த 9 மணி அரசியல் அப்டேட்ல இது உங்களுக்கு நான் தெளிவா போடுறேன் சரிதானே. தெளிவா போடுறேன். இந்த வீடியோவை திருப்பி ஒரு கப்பேரமோ நான் விளங்கப்படுத்துறேன் என்ன கதைச்சு நான். Statement by Honorable Archana, what brings it to your feet? Sir, මේ ඔබතුමාගේ අවධානයට යොමු කරනවා 111 වගන්දියස මට අහන්න කැමැති. Make it very brief, Honorable Member, please. Yes, නලින්ද ජයසු ඇමතිතුමා මේ අපේ COVID-19 වංජා දූෂණ ගැන ක්‍රිෂ්ණපුරම් ඔඩිට් ඊට පස්සේ මේ මර්දංගානි ඔඩිට් ගැන අපි සෙක්ටරල් ඕවර්සයිට් කමිටියෙන් කතා කරලා මම සෙක්ටරල් ඕවර්සයිට් කමිටි මෙම්බර් විදියට මම පාර්ලිමේන්තු ලෙටර් එකේ Northern Province account secretary ලියුමක් යවුවා ඒ ඔඩිට් රිපෝට් එක 2022 ඔඩිට් රිපෝට් එක දෙන්න කියලා. හැබැයි අද වෙනකල් ඒක මට ලැබුණේ නැහැ. හැබැයි මට ලියුමක් දාලා තියෙන්නේ ඒක එළියට දෙන්න බෑ කියලා. ඒ කියන්නේ පාර්ලිමේන්තුවටත් සබ්මිට් කරන්න එයාට එහෙම එළියට දෙන්න බෑ කියන්නේ කතා නලින්ද ජයසමතුතුමා ඒක බරපතල චෝදනාවක්. අපි මේ සෙක්ටරල් ඕවර්සයිට් කමිටි ඒ සෙක්ෂන් කිපයක් මම කිව්වා ඒක පැහැදිලිම තියෙනවා ඕනේ කෙනෙක්ව ගෙන්නලා විමර්ශන කරන්න පුළුවන් ඕන රිපෝට්. ඒකේ යට තියෙන ඕන රිපෝට් එක අපිට බලන්න පුළුවන් කියලා. එතකොට මේ ලියුමට උත්තර දෙන්න අපිට. விளங்கப்படுத்தணும்டா இல்லை நான் கேட்குறேன். நான் ஏற்கனவே ஸ்பெஷாலிஸ்ட்ட போய் சூப்பர் மெனசன் உண்டு
அதாவது வந்து உண்மையாகவே ரியலாகவே ஒரு உண்மையான முஸ்லீம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேணும் என்றால் ரிஷிஷ் ஆலி தான். ஏனென்றால் அப்படி ஒரு வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் வெரி நைஸ் பர்சன். இப்படி ஒரு ஆள் வந்து ஸ்பீக்கராக இருந்திருந்தால் கதை வேறு லெவலில் இருந்திருக்கும் பாராளுமன்றம். பட் எங்களுடைய பாராளுமன்றத்தை வந்து நான் நினைக்கிறேன் அதை பிளவிட்டு நம்ம என்பிபி இவர்கிட்ட கொடுத்தது சரிதானே. அதாவது வந்து ஜெகத் விக்ரம கொடுத்தது வந்து முட்டாள்தனமான வேலை. அந்த ஸ்பீக்கர் பதவியை வந்து இவர்கிட்ட கொடுத்திருந்தால் ரிஸ்விஷாலிடம் கொடுத்திருந்தால் அந்த ஓட்டு முடியாதவைக்கு இவருக்கு பெற முட்டாள்தனமான வேலைகளுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. பட் இவர் அந்த முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு முடியாது இவைக்கு. இரண்டால் ஒரு நாட்டினுடைய 3வது பிரஜை, 1வது ஜனாதிபதி, 2வது வந்து பிரதமர், 3வது வந்து சபாநாயகர் அல்லது கதாநாயகத்துமா சிங்களத்தில் சபாநாயகர். ஆகவே அந்த போஸ்ட்டை ஒரு முஸ்லீம் நபருக்கு கொடுத்திருந்தால் அல்லது ரிஃபிஷாலி போன்ற ஒரு வைத்தியருக்கு கொடுத்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும் இந்த என்பிபி அரசாங்கம். என்பிபி அரசாங்கம் விட்ட பெரிய பிள்ளைகளில் இது ஒன்று என்றால் வெரி வெரி நைஸ் பர்சன். நீங்கள் எங்கேயாவது பாருங்கோ ரிஃபிஷாலி இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது அடிபாடு நடக்கிறதாண்டு தேவை இல்லாமல் ரிஷ்விசாலி சார் இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது தேவை இல்லாமல் அடிபாடு நடக்கிறதாண்டு நீங்கள் பாருங்கள். ஒரு நாளுமே அப்படி இல்லை. அந்தளவுக்கு ஒரு வெரி சாஃப்ட் ஒர்க்கிங் பர்சன், சரியான நல்ல மனுஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட போய் நான் மேலே சொல்லி போட்டு தான் வந்தேன். சார் நான் இது கதைக்கணும் விடுங்க ப்ளீஸ். நான் இந்த ஜிஎஸ் எம்பி அமைச்சர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். திஸ் இஸ் அ சீரியஸ் கன்சர்ன். அதான் நீங்கள் வடக்கு மாநிலத்தை பார்க்கல, இது ஒரு சீரியஸான கன்சர்ன். மிகப்பெரிய கள்ளனோரால் அங்கேயும் இங்கே ஒட்டி கொண்டு எங்களுக்கு வழக்குகளையும் போட்டு வழக்குகளையும் நாங்கள் எங்களை இருக்கிற மாதிரி அங்கேயும் இங்கே அதுக்கு சில 1-2 பேர் தான் இந்த வழக்கில் போட்டு ட்ரை பண்ணி எங்களை வழக்கால பயப்படுத்தி இருக்கலாம்னு நினைச்சேன். தம்பி ராசா, நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலே அப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் மாதிரியாது உங்களோட தம்பியில கேளுங்கோ, சுவரில் வச்சு சாத்தி இருக்கிறோம், சுவரில் வச்சு நான் கதைக்க விரும்பல. உதவலை சரிதானே. அதை சொல்கிறதா இருந்தாலும் என்னோட வேர்டுன்ற சொல்லணும், பேட் வேர்டுன்ற சொல்லணும். நான் அதை சொல்ல விரும்பலை. அவே அவர் நினைக்கிறார் என்றால் அவர் வழக்குகளை போட்டு பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு இப்படி அதுங்களை இருக்கீங்களை பயப்படுத்துறாங்க. அடி சைக்கிளுடைய சட்டத்திறனையோட ஒருத்தர் மொட்டையோட ஒருத்தர். தம்பி ராசா, நாங்கள் இந்த மாதிரி கனவீரை பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை சரிதானே. உங்களை மாதிரி கனவீரை நாங்கள் இதை பார்த்துருக்கிறோம். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு டாக்டராகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் வந்தாக்கள் சரிதானே. கொப்பரை ப்ரொஃபயருக்கு தக்கனையாக அப்படி இப்படி எல்லாம் வந்தாக்கள் இல்லை. நாங்கள் அங்கேயும் போய் இங்கே கொஞ்ச காலத்தில் லண்டன்லையும் கொஞ்ச காலத்தில் இந்தியாவிலையும் இருந்து கொண்டு 8ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுகளில் ஜெஃப்னைனில் கொலிச்சுக்களை வந்திருந்து கொண்டு அங்கே சீனியர் ப்ரிஃபெக்ட் ஆகி அங்கே பிரின்சிபல்கிட்ட அப்படி நாங்கள்லாம் அந்த காலத்திலேயே நாங்கள்லாம் அப்படி நாங்களாம் ரகம் ஒரு ரகம் இப்போ ஜெஃப்னைண்டுக்காரன் கேள் சொல்லுவாங்க. அர்ச்சுனா ஆண்டால் இன்றைக்கு லிண்டா ஜோய் செத்துட்டாலும் இருக்காலும் தெரியாது. லிண்டா ஜோய்க்கு தெரியும் அர்ச்சுனா ராமனாண்டா ஆரண்டு பாரதியில் போய் கேளுங்க சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் அந்த காலத்தில் படிக்கவும் தெரியும், குளப்படி செய்யவும் தெரியும் ராசா. நாங்கள் வீட்டுக்கு கொண்டு எங்களை எண்ணெயை பூசி வீட்டுக்கார படிப்பிக்க வைக்கல. ஸோ நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. பட் இவன் நினைச்சு கொண்டிருக்கணும் என்னென்றால் எப்படியாவது இந்த இது வந்து இப்போ வெரி கன்னிங் ஃபாக்ஸ், ரியல் கன்னிங் ஃபோக்ஸ். இந்த லோயர்ன்றவனோட தான் வந்து ரியல் கன்னிங் ஃபோக்ஸ். அப்படி ஆனால் ஸ்கூல் காலத்திலே அப்படி தான். ஸ்கூல் காலத்தில் அழுவாங்க சீனியர் ப்ரிஃபேர் கொடுக்காடி இதை. ஸோ ப்ரொஃபஸர் பிள்ளைக்கு சீனியர் ப்ரிஃபேர் கொடுக்கணும், இல்லாட்டி அவர் அழுவார். நாங்கள் இந்த வேலையை போகிறோம். நாங்கள் தான் ரவுடி ஆச்சு. அந்த காலத்துலேயே நாங்கள் ரவுடி, அப்போவும் ரவுடி இப்போவும் ரவுடி நாங்கள், அது பிரச்சனை இல்லை. சரி, அதால் இந்த விடயத்தை வந்து இவர்கள் மறைக்க வழிக்கிட்டு இருக்கணும். ஆனால் நாங்கள் அதை வெளியால் போட்டிருக்கோம். எந்த வழக்கில் நீங்கள் என்ன போட்டால் தம்பி நான் வழக்கில் தான் நீங்கள் அப்படியே போட்டால் கூட நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு தெரியும் நீங்கள் திட்டமிட்டு தான் இந்த வழக்கில் போட்டு வச்சிருக்கிறீங்கன்ட்டு. நீதிபதிமே இருக்கு பின்னவங்க அப்போ சாட்சியை கொண்டு வரணுங்க. சாட்சி இப்போ வழக்கில் அந்த சில வழக்குகளுக்கு வாரதே இல்லை. இப்போ விளையாஞ்சாங்க சில வழக்குகளுக்கு வாரதே இல்லை. சில பேர் என்ன தெரியும் வழக்கு தோக்குமண்டு அதால் வாரதே இல்லை. ஸோ அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். ஸோ இந்த நிலைமையில் இன்றைக்கு இவாக்கு வந்து இந்த இருக்கப்பட்டிருக்கிற. ஸோ அடுத்த மாதம் இன்னொரு 2 மாதம் அல்லது 3 மாதத்துக்குள்ள இவை சமன் பண்ணப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணப்படும். ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டுகள் கொண்டு வரப்பட்டு ஆடிட்டுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டு இங்கே மினிஸ்ட்ரியிலேருந்து இன்ட்ரடிக்ட் பண்ணப்பட்டு இன்னொரு 2 மாதம் பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். 2 மாதத்துக்குள்ள அந்த 2 மாதம் நின்று நான் இதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இல்லாட்டி கௌசல்யா செய்யும். அதில் நீங்கள் ஊற்றி முறிய தேவையில்லை, அவங்களுக்கு கௌசல்யா செய்யும் அல்லது நின்று நான் அதை செய்வேன். ஸோ நீங்கள் குத்தி முறியவும் தேவையில்லை, குத்தாமல் முறியவும் தேவையில்லை சரிதானே. இது இன்றைக்கு நடந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் உண்டு. ஸோ நான் இன்றைக்கு இந்த வீடியோவை வந்து ஒரு ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்குரிய காரணம் என்னென்னா இன்றைக்கு ஒரு வெட்டிங் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு வந்து ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரவி கருணாநாயக்க, அதாவது ரணில் விக்ரமசிங்கவினுடைய உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர்
முதலமைச்சர், அதாவது வந்து ரவி கருணாநாயக்கனுடைய 2வது மகளுடைய வெட்டிங் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வெட்டிங் நேரம் எனக்கு ஐ வென்ட் டு த கோர்ட்ஸ் தட் டைம். ஐ வாஸ் தேர் இன் ஐ கெஸ் மனா கோர்ட்ஸ். தேர்ஃபோர் ஐ வாஸ் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த வெட்டிங். ஸோ அவ வந்து எனக்கு இன்வைட் பண்ணி இஸ் நைஸ் பர்சன். ஃபார் மீ என்ன தெரியாது, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் பீப்புள் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் that has happened before 2024 where I was just a doctor, not a member of parliament. 2024 முதல் வந்து எனக்கு இவை செய்தவை அவர் இந்த அந்த வரலாறு அப்படி இப்படி ராணுதுக்கு அப்புறம் தான் பிரேமதாசை கொள்ளணும் அப்படின்னு குளறு எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் எங்களோட இனத்தை வாழ வைக்கணும் என்றால் இன்றைக்கும் சிங்கள எம்பிமார் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே கவலைப்படுறாங்க நாங்கள் போகிறாங்க. அது காணும் போய்க்குள்ள நான் நாளைக்கு ரிசைன் பண்ணி போட்டு மேலே பால்கனியில் இருந்து கதைச்சு கொண்டு தான் இருக்க போகிறேன், பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறேன். என்ன கதைக்கிறாங்க விளையாஜ் அவங்களுக்கு பால்கனியில் வந்துருந்து பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறேன். கவுச்சில்லாக கதைக்கிறத நான் பார்க்கவும் தான் போகிறேன். அதால் எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் சேட், ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னொரு எம்பியை உருவாகிறேன். ஸோ இன்றைக்கு ரவி கருணாநாயக்க அவர்களுடைய மகளுடைய வெட்டிங் இப்போ நேரம் சரியாக 6:18. நான் இப்போ வீட்டை வந்து கொண்டிருக்கிறேன். வீட்டை வந்துட்டு திருப்பி ட்ரெஸ் பண்ணி திருப்பி 5:30க்கு வெட்டிங், 6:30க்கு ரிசப்ஷன். இப்போவே 6:18. ஸோ 7:30 மணிக்கு அங்கே போயிடாது. ஆகவே நான் அங்கே போகிறேன். அங்கே எல்லாரோடையும் நின்று படம் எடுப்பேன், எல்லாரோடையும் நின்று கதைப்பேன், எல்லாரோடையும் நின்று படம் எடுப்பேன். அர்ச்சுனா துரோயி என்றவன் குளறு சரிதான், என்ன பிரச்சனை இல்லை. சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தமிழ் தலைவன் உங்களுக்கு வேணுமெண்டா என்ன ஆதரி இல்லை. நான் கள்ளன், காசு களவெடுக்கிறேன், கெட்டவன், ரேப் பண்ணுறேன் என்று நினைச்சா நீ போய் கயந்திரமாருக்கு போடு வாக்கு. கயந்திரமாருக்கு போட்ட வாக்கு எடுத்தா சிங்களவனை கொள்ளுவணும். வடக்கு கிழக்கு இன்றைக்கு கூட்டுத்துருக்கான் கயந்திரமாருக்கு. சட்டத்திறனையும் தெரியாது, இதுவும் தெரியாது, மெடிசன் தெரியலன்னா மூடி கொண்டு கொண்டு தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு காய்க்கும். இந்த பார்லிமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் அந்த வீடியோ ஆறுதலாக போடுறேன், நான் இடைக்கிட நீங்கள் பார்ப்பீங்க. பட் முழு விளக்கத்தையும் சொல்லி நான் ஆறுதலாக போடுறேன். ஸோ நன்றி இந்த வீடியோவுக்கு. நான் இதில் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இதில் மிச்ச உரையில் அவர் என்ன சொல்லுவார் அதையும் நான் இதை போட்டு விடுறேன். அதில் அவர் சொல்லுவார் தான் மாகாண நிரல் அமைச்சுக்கிட்ட உள்ளால் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை தான் எடுக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ தே வில் டேக் தட், டெஃபினெட்லி ஃபார் ஷுவர் தே வில் டேக் தட். இன்கொயரிஸ் நடக்கும். நீங்கள் என்னதான் சுற்றி அர்ச்சுனாவுக்கு வழக்கு போட்டாலும், அர்ச்சுனாவை வழக்கில் இருக்கிறன்னு நினைச்சாலும் அது கஷ்டம் ராசா. ஏன்னா களவெடுத்தவன் தான் பயப்படுவணும், களவெடுத்தவன் தான் பாஞ்சு வழக்கு போடுவான். நான் யாருக்குமே வழக்கு போட்டதும் இல்லை, எனக்கு அந்த தேவையும் இல்லை. அப்படி எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் அது வெவ்விழாவில் முள்ளுபடும். ஆகவே தன்னை பற்றி கதைக்கக்கூடாது, தாங்கள்லாம் பெரிய புண்ணியவானுகள் என்று சொல்லி புத்தகங்களை விட்டு கொண்டே காட்டி சில பேர் கூத்தடிக்கணும், கூத்து தான் அடிக்கணும். நான் தமிழில் தானே கேட்குறேன், கூத்தடிக்கணும். அந்த கூத்துக்கு நாங்கள் ஒரு எழுத்தை மட்டும் மாற்றுவோம். சரிதானே? நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். படங்கள் வெளியாக வர நானே என்னுடைய யூடியூப்ல, நான் ஃபேஸ்புக் படிவாக பெருசாக பாவிக்கிறேன், நானே என்னுடைய யூடியூப்ல போய் எல்லாரோட நின்று எடுத்த படங்கள் எல்லாத்தையும் இதில் போடுறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. Honorable Minister. ගරු නියෝජක තානායකතුමනි, රාජ්‍ය පරිපාලන මන්ත්‍රීතුමා මගින් මම ඒක විමසීමක් කරලා දැනුම් දෙන්නම්. Second Ministry statement. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே.
சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே